தசமயம் ராசியில் கேத்து இருக்கார் ஒரு மாதத்துக்கு. குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார். 7ஆம் பாவத்தில் 4 கிரகம். என்ன சொல்கிறது? வீட்டில் விவாதம் செய்யக்கூடாது, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குன்னா உங்கள் வீட்டில் யார் மூத்தவங்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அடிப்படுறது, ஹெல்த் ப்ராப்ளம் வர்றது, அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க முடியாமல் அவங்கள கவனிக்க வேண்டியது இதெல்லாமே நடக்கும். 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார். அதனால் வீட்டு வேலை ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுப்பீங்க. குரு பகவான் 9ஆவது பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த வர ஒரு 1.5 மாதத்துக்கு ஏதாவது தெய்வ கோயில் போயிட்டு வருவீங்க, அல்லது உங்களுடைய சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்களுடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு வருவீங்க. அதெல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஏனென்றால் குரு பகவான் கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுப்பார். அலைச்சல் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் வியாபாரம் பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் ஹெல்த்து பாதிக்கும், சூட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். ஆனாலும் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், மன நிம்மதியாக இருப்பீர்கள். படிக்கிற ஸ்டூடெண்ட் எந்த நேரம் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் இருந்ததுன்னா ரொம்ப கவனித்து எழுதணும். ஏன்னா விபம்பரம், அதாவது கேத்து தலையில் இருந்து விபம்பரம் உருவாக்கும். விபம்பரம்னா நம்ம படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எழுதும் பொழுது கன்ஃபியூஷன் உருவாகிறோம். இதுதான் சரியா அதுதான் சரியா, அந்த கன்ஃபியூஷன்லேயே இருப்பீர்கள்.